செய்திகள் தொடர்கின்றன. தேனி அருகே சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் நோய்கள் தாக்கி கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வாழை மரங்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு செவ்வாழை, கற்பூரவள்ளி, பச்சை வாழை, பூவன், ரஸ்தாளி என பல வகையான வாழைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. மேலும் அங்கு விளையும் வாழைக்காய்களும் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்களை கஞ்சாரம் நோய் தாக்கி வருவதால் வாழைகள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நோய்களை கட்டுப்படுத்த தோட்டக்கலைத்துறையினர் நல்ல உரம், பூச்சி மருந்துகள் ஆகியவை வழங்கிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிட்டு காஞ்சார நோயின்ற ஒரு நோய் ரொம்ப அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணுது சார். அதுக்கு முறையான மருந்து என்னன்னு கேட்டோம்னா அது கிளைமேட் மாறினால வருது, கொஞ்சம் பாதிக்காதுன்ற மாதிரி சொல்லி வராங்க சார். இதில் தோட்டக்கலை அலுவலர்கள் இந்த மருந்து தான் அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரை பண்ணா அதை கேட்டு செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கோம் சார். தற்போது நிலவி வரும் 10 மணி நேர மின்வெட்டால் மேலும் தங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புயல் நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து புதுச்சேரியில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தானே புயல் தாக்கி 40 நாட்களுக்கு மேலாகியும் புதுச்சேரியில் உள்ள 18 கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று வரை கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அங்கு மீன்பிடி தொழில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தானே புயலால் சேதமடைந்த படகுகளுக்கு அரசு நிவாரணத் தொகை அறிவித்தும் இதுவரை வழங்கவில்லை. இந்த நிலையில் மீன்வளத்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்காததால் அனைத்து மீனவர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீனவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். சங்கரன் கோவில் அருகே மினி லாரியும் அரசு பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலியானார்கள். 16 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தில் அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்த போது மினி லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்து சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேமுதிக சார்பில் நிதி வழங்கப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வழங்கிய மருத்துவ செலவுக்கான நிதியை விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன் காயமுற்றவர்களை நேரில் சந்தித்து வழங்கினார். அவருடன் திருநெல்வேலி மாவட்ட தேமுதிக செயலாளர் ஐயப்பெருமாள் உள்ளிட்ட கட்சியின் பிரமுகர்கள் பலர் சென்றிருந்தனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் ஏற்பட்ட தானே புயலில் கடலூர் மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிப்புக்குள்ளாகியது. இந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை. இதனால் அகில இந்திய விவசாய சங்கத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குடும்பங்களுக்கு போதிய நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டத்திலே தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு அவருடைய இழப்பீட்டுக்கு ஏற்ப குறித்த காலத்தில் உரித்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரி ஒரு பட்டினி போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஊட்டியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட மரவியல் பூங்கா பற்றி சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிவிப்பு பலகை வைக்கப்படாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் வருவதில்லை. ஊட்டி சுற்றுலா தலத்தில் தாவரவியல், ரோஜா பூங்கா, படகு இல்லம், பைகரா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பகுதிகள் உள்ளன. அவை குறித்த அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சுற்றுலா தலத்தில் உள்ள மரவியல் பூங்கா 20 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட போதிலும் அது பற்றிய அறிவிப்பு பலகை வைக்கப்படவில்லை. இதனால் இந்த பூங்கா பற்றி சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாமல் இருப்பதால் அவர்களது வரத்து அந்த பூங்காவிற்கு மிகவும் குறைவாக உள்ளது. இந்த பூங்காவில் குளிர் பிரதேசத்தில் வளரும் 60 வகையான மரங்கள் உள்ளன. எனவே மரவியல் பூங்கா பற்றி சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் அங்கு மலர் கண்காட்சி நடத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மது அருந்துவதற்கு பணம் தர கேட்டு தொந்தரவு செய்த தந்தையை மகன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள நக்கனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமன். இவரது மனைவி தங்கம்.
இவர்களுக்கு பாண்டி, பால் பாண்டி ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். ராமன் தனது மகன்கள் இருவரையும் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கேரளாவில் வேலை செய்வதற்கு அழைத்துச் சென்றுள்ளார். குடிப்பழக்கம் உடையவனான ராமன் அங்கு அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு செய்வாராம். இந்நிலையில் தனது மூத்த மகன் பாண்டியை ஆந்திராவில் உள்ள முறுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பியிருந்தார். அங்கிருந்து திருவிழாவுக்காக ஊருக்கு வந்திருந்த தனது மகன் பாண்டியிடம் ராமன் தனக்கு மது அருந்த பணம் தருமாறு கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். இதனால் குடிக்க வேண்டாம் என்று தந்தைக்கு அறிவுரை கூறி செலவுக்கு 100 ரூபாய் கொடுத்துள்ளார் பாண்டி. அந்த பணத்தில் ராமன் மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகும் மகனிடம் மது அருந்த பணம் தருமாறு ராமன் கேட்டு தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாண்டி கத்தியால் தனது தந்தையை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ராமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் ராமனின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. மனிதன் உடற்பயிற்சி செய்வதற்கு வேண்டிய கருவிகளே வாங்க முடிவதில்லை நம் நாட்டில். ஆனால் செல்லமாக வளர்க்கும் நாய்களுக்காக உடற்பயிற்சி கருவிகளை வாங்குகிறார்கள் மேல்நாட்டுக்காரர்கள். நம்மூர் நாய்கள் அணில் பிடிப்பதற்காகவும் ஓணான் பிடிப்பதற்காகவும் ஓடுகிற ஓட்டமே அதற்கு நல்ல தேக பயிற்சி என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மேல்நாட்டு நாய்களுக்கு கிடைத்திருக்கிற சொகுசு வாழ்க்கையை பாருங்கள். பெர்த்தில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தோல்வி. 5 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா த்ரில் வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.